புதுச்சேரி செவிலியர் கல்லூரி பெண் பேராசிரியரிடம் முன்னாள் மகாராஷ்டிரா அமைச்சருடன் இணைத்து பண மோசடியில் ஈடுபட்டதாக டெல்லி காவல்துறை அதிகாரி போல் பேசி ரூபாய் 9.69 லட்சம் மோசடி செய்த நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு தனியார் செவிலியர் கல்லூரியில் பணியாற்றி வரும் பெண் பேராசிரியர் ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல் பேசினார். அதில் பேராசிரியர் பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்றம் மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்த டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தங்களை தொடர்பு கொள்வார்கள் என கூறியுள்ளார். இதையடுத்து சிறிது நேரத்தில் பேராசிரியர் தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் டெல்லி காவல்துறை அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதோடு அதில் பேராசிரியருக்கும் மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் ஒருவருடன் தொடர்பு இருப்பதாகவும் இருவரும் இணைந்து பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நடப்பது என்ன என தெரியாமல் மிடுக்காக பேசிய டெல்லி காவல்துறை அதிகாரியிடம் கெஞ்சியுள்ளார். ஆனால் மோசடி காவல்துறை அதிகாரி பேராசிரியர் பயந்து நடுங்குவதைக் கண்டு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பிய பேராசிரியர் 9,69,362 ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்து உள்ளார். இது குறித்து பேராசிரியர் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.